இப்போ தெரிகிறதா ஏன் விமானம் பறக்க ஸ்டார்ட் செய்த 90 வினாடி அமைதியாக இருக்க வேண்டும் என்று? அப்படியே இருக்கே. புதிய விமானத்தில் ஏறிய பயணிகள் பெரும்பாலும் புறப்பாட்டை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் விமானம் பறக்கும் அந்த சில வினாடிகளில் விமான ஊழியர்கள் அமைதியாக நின்றிருப்பதையும், எந்த அறிவிப்புகளும் இல்லாமல் சத்தமில்லாமல் விமானம் நகர்வதையும் பார்த்திருப்பீர்கள். இதற்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு ரகசியம் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அந்த பாதுகாப்பு நேரம்தான் விமான உலகத்தில் கோல்டன் 90 வினாடிகள் என அழைக்கப்படும் கட்டம். பயணிகளுக்கு தெரிய வேண்டிய முக்கிய தகவல் என்னவெனில், விமானம் வீல்ஸை பூமியில் இருந்து எழுப்பும் முதல் 90 வினாடிகள் மற்றும் தரையிறங்கும் இறுதிக்கட்டத்தின் 90 வினாடிகள் மிக மோசமான விபத்துகள் நடக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. விமான விபத்துகளில் பெரும்பாலானவை இந்த கட்டத்தில் தான் ஏற்படுகின்றன. அதனால்தான் விமான ஊழியர்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், ரிஃப்ரெஷ்மெண்ட் போன்ற எந்த ஒரு சலுகைகளையும் இந்த நேரத்தில் வழங்குவதில்லை. அந்த நேரத்தில் விமானி மற்றும் ஊழியர்கள் முழு கவனத்துடன் எமர்ஜென்சி ரீடினஸ் நிலையில் செயல்படுகிறார்கள். இந்த கட்டத்தில் பயணிகளும் சற்று பதற்றமின்றி கவனமாக இருக்க வேண்டும். சீட் பெல்ட் கட்டப்பட்டிருக்கிறதா, எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கு உள்ளது என்பதை பார்ப்பது மற்றும் மொபைல் சாதனங்களை முடுக்கி வைப்பது போன்ற எச்சரிக்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். மேலும் சில விமானங்களில் இக்கட்டத்தில் லைட்ஸ் டிம் செய்யப்படும். இதுவும் பயணிகளுக்கு திடீர் அவசர நிலையொன்றில் வெளியே பார்வை ஏற்பட உதவும். அதாவது விமானம் புறப்பட்ட உடனேயே அமைதி ஏன் என்று நீங்கள் நினைத்தால், அந்த அமைதி உங்கள் பாதுகாப்புக்காகவும் உங்கள் உயிர் மேலான கவனத்திற்காகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த 90 வினாடிகள் சத்தமில்லாமல் வரும் ஒரு நெருக்கமான காத்திருப்பு நேரம். ஆனால் அதன் மூலம் பல உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன என்பது உண்மை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.